கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வந்து எல்லா ஏற்பாடுமே வந்துட்டு தனியாக நின்று பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பாட்டி வந்து அவங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் கைஸ். என்னென்னே தெரியல, நம்ம காவேரிக்கு வந்து விழுந்து அவங்க வந்து செய்கிறாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அந்த 5 வகை சாப்பாடு வந்து நம்ம சாரதாமல் கொண்டு வந்தாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா பாட்டி எல்லாமே வந்துட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு, அந்த 5 வகை சாப்பாடும் ரெடி பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் பயங்கரமாக இன்றைக்கி வந்து காவேரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு மேக்கப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுலாம் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம காவேரி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பாட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லா பாட்டி வந்து பாராட்டியே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு மேக்கப் போகிற இடத்துல வந்துட்டு கங்காவும் போகிறாங்க. கங்கா வந்துட்டு போயின்னு கங்காவும் போகிறாங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் கூடவே வந்து நிவின் வந்துட்டார். நிவினும் யமுனாவும் வந்தாங்க. திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக வந்து வந்துட்டாங்க அவங்களும். யமுனாவும் கங்கா வந்து மேலே போய் வந்து நம்ம காவேரியை பார்க்குறாங்க. காவேரியை பார்த்தோன்னே என்ன இவளுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பொறாமையில் பொங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம கங்கா எப்போ தான் திருந்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து மேக்கப் போட்டுகிட்டே இருக்கும்போது யமுனா வந்து சும்மா இருக்காமல் எனக்கெல்லாம் வந்துட்டு மேக்கப் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ உனக்கும் போடணுமா, சொல்லு, நீ போட்டு விட சொல்கிறேன். ஆமாங்க்கா சொல்லு அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து பேசுகிறாங்க, ஏங்க எனக்கு என்னோடய தங்கச்சி தான், எனக்கும் இவளுக்கும் கொஞ்சம் போட்டு விட முடியுமா அப்படிங்க. சரி மேடம் போட்டு விட்றேன் மேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கும் யமுனாவுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கங்கா வந்து எனக்குலாம் மேக்கப்பே தேவையில்லை, நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு தான் வந்தேன். அப்படி அங்கே கொஞ்சம் கிட்ட வாக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு கன்னத்துலேருந்து ஒரு வேளை டச் பண்ணி இது பண்ணும்போது நான் அந்த மாய்ஸ்சரைசர் எதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு மஸ்காரா ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க, அது சரியாக தெரியல கைஸ். அதெல்லாம் வந்து அப்படியே காட்டி கொடுக்குது. இது என்னது, நான் ஜஸ்ட்டு வந்து மேக்கப்லாம் போடல, சும்மா ஒரு இது மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டிக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக போயிடுச்சு இவங்க எல்லாருமே பார்த்தோன்னே. அப்புறம் நம்ம யமுனா வந்து கங்கா கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோட்டோ எடுத்தவங்க ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்த்தா அது நல்லாவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா நம்ம காவேரி வந்து நீ எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து வெளியே போட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுக்க வைக்கிறாங்க. அப்புறம் எடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா காவேரி சூப்பராக எடுத்திருக்கியாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யமுனா வந்து கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் காவேரிக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனாலனா நம்ம நேற்று முன்ன ப்ரீவியஸாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, நிவின் வந்து எதையும் கண்டுக்காதுன்னு சொன்னதுனால நம்ம யமுனா வந்து இதுமாரி எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரி வந்து எல்லா மேக்கப்பும் போட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அதை பார்த்தோன்னே விஜய் வந்து வியந்து போகிறாரு. நம்ம பொண்டாட்டியாக வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கார். கீழே அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக வர கீழே வந்து பார்த்துட்டே இருக்கார். ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம விஜய் காவேரியோட ஜோடி வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை. முழுசாக பாருங்கள் காய்ஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுசாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.